வர்ஷினி நல்ல பிரின்சிபல் ரோல் பண்ணியும் கூட வர்ஷினி மேலே ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்க தான் செய்யுது. யாருமே அவங்கள என்கரேஜிங்காக எதுவுமே பேசலை. அருண் மட்டும்தான் அவரோட ரோல் படி நல்லா வர்ஷினி கூட நல்லா இது பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வர்ஷினியை முத்துக்குமரனும் பேசிகிட்ருக்காங்க. அப்போ முத்துக்குமரன் சொல்கிறாரு, முத்துக்குமரன் கிட்ட வர்ஷினி சொல்கிறாங்க, எனக்கு சுத்தமாக பேசவே தெரியாது, அதோட நெகட்டிவ்ஸ் இந்த ஷோவில் நான் ரொம்ப அனுபவிக்கிறேன், எனக்கு சுத்தமாக பேச வராது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாங்க, பட் போன வாரம் இருந்ததுக்கு இந்த வாரம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நிறைய லூஸ் டாக்ஸ் விட்டீங்க, இப்போ அந்த மாதிரி லூஸ் டாக்ஸ்லாம் விடுறதில்ல, நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு காலையில் கூட சௌந்தர்யாவை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே சேது அண்ணன் சொன்ன மாதிரி தான், நமக்கு தெரியாதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம்னாலே நம்ம கற்றுக்கலாம், தெரியாதுங்கிறத நம்ம எங்கேயுமே சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது, எல்லாமே தெரியும்னு நினச்சா அங்கேயே நம்ம முட்டாளாயிடுவோம், நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கிறதுக்கு ஸ்கோப் இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே வர்ஷினியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் எனக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடியே எலிமினேட் ஆகி போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இந்த வாரம் நீங்கள் நாமினேஷனில் இருக்கீங்க, நான் நாமினேஷன் இந்த வாரம் வெளியே போக மாட்டேங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் விளையாடணும். மெயினா மக்களுக்கு தெரியும், நம்ம கூட்டத்தாக இருந்தாலும் பொழைக்கலாம் முடியாது, அவங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய ஷோவில் இருக்கும், கரெக்டாக பார்த்து விளையாடாதவங்கள கரெக்டாக மக்கள் தூக்கிடுவாங்க, நம்ம விளையாண்டாதான் நம்மளால் அந்த ஷோவில் இருக்க முடியும். ஸோ நீங்கள் எலிமினேட் ஆகவே மாட்டீங்கிற நம்பிக்கையோடு இருங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கூட வன்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வர்ஷினி சொல்கிறாங்க, அதான் இப்போ சௌந்தர்யாலாம் உங்கள் மேலே இவ்வளோ வன்மமாக இருக்காங்க, எனக்கு கூட லாஸ்ட் வீக் சுனிதா எலிமினேட் ஆனது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா சுனிதா எனக்கு ஒரு கேட் போட்ட மாதிரி இருந்தாங்க, என்னை எதுவுமே இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடவே விடலை, ஸோ அவங்க போனதுக்கப்புறமா எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறார், இப்போ இதே சௌந்தர்யா சுனிதாலாம் வெளியே போய் இப்படி இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, கேமுக்காக அப்படி பண்ணுறாங்க, அவ்வளோதான், கேம் முடிஞ்சோடனே அவங்க நார்மலாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி என்கரேஜ் பண்ணுறாங்க. வர்ஷினிக்கு தேவையான ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், ஏன்னா வர்ஷினி இன்னைக்கு பிரின்சிபல் ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு பாட்டு இன்னைக்கு பாடியிருந்தாங்க, அது எத்தனை பேர் லைவ்ல கேட்டிங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வர்ஷினி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. ஸோ அதை முத்துக்குமரன் கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.